ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பண்டா ஸ்டடீஸ். ஆஃப்டர்நூன் வந்துட்டு குழம்பு செஞ்சு பொரியல் செஞ்சு ரைஸ் வச்சு இதுக்கெலாம் ரொம்ப டைம் ஆகும்ல. எனக்கு வந்துட்டு அன்றைக்கி டைமே இல்லை. ஸோ பொரியல் ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். ஸோ பேலன்ஸ்டு மீலாக ஏதாவது எடுத்துக்கலான்னு பார்க்குறப்போ சரி பாசிப்பயிறு குழம்பு வச்சுட்டா அதே வந்துட்டு மாதிரி பாசிப்பயிரை சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் பாசிப்பயிரை ஒரு 1 hour ஊற வச்சுட்டேன். ஆக்சுவலி ஒரு 4 hours ஊறியிருந்தால் நல்லா சீக்கிரமாக அதை வெந்துடும். நான் ஊற வச்சுட்டு ஒரு 2 o'clock போல் ஆஃப்டர்நூன் ரொம்ப பசியில் சமைச்சேங்க. தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே முன்னாடியே கட் பண்ணி அப்படியே ரெடியாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் 2 o'clock தான் சமைக்கவே ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ பேனில் நல்லா ஆயில் ஊற்றிட்டு பட்டை இலகிராம் இதெல்லாம் இருந்தால் அதையும் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு நல்லா வதங்கினதுமே அப்புறம் மஞ்சள் தூள், குழம்பு தூள் போட்டுக்கணும். நான் குழம்பு தூள் தனியாகவே அரைச்சி வச்சுருக்குது. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பாசிப்பயிறு தண்ணியோடு சேர்த்து ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வாட்டர் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு போட்டுட்டு நல்லா மூடி வச்சிடணும். எனக்கு ரொம்ப பசினால் கொய்யாக்காய் இருந்துச்சு, கொய்யாப்பழம். அதை உப்பு மிளகா போட்டு அதையும் சாப்பிட்டுட்டேங்க. வேறு வழியில் இல்லை, குழம்பு வேகிற வரைக்கும் ஏதாவது வயிற்றுக்குள்ளே போகணுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வந்ததும் நான் மேலே கொத்தமல்லி போட்டு ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஆல்.